ஏன் வந்து 34 வயசுல ரிட்டையர் ஆனாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ போஸ்ட் கார்டில் வந்து டூ அட்ரஸில் வேர்ல்டு பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பார்த்ததன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. அவருடைய பாட்டு எல்லாமே நிறைய ரிங்டோனாக வந்து வரும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான மியூசிக் டைரக்டர். அவருடைய கெரியர் எப்படி டவுன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணா போயிட்டாப்ல. அவங்க அப்பா கூட சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் முடிஞ்சு போச்சு இல்லை தம்பி, ரெஸ்டடு. ஹாய், நான் ஆர்ஜே ஷா. ஷா வைப் செல்லக்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சின்ன தல ரைனா அவருடைய ஃபெயிலியர் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கும் உங்களை மாதிரியே வந்து சின்ன தல ரைனாவை வந்து அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஏன்பா இப்படி நீ வந்து இப்படி ஒரு டைட்டில் வச்சிருக்கிற, அவரை பற்றி இப்படி ஒன்று சொல்ல போகிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து ரைனாவை ஏன் வந்து டீமில் சேர்க்கலை. 28 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அளவில் டீமுக்குள்ளே வரல. 2015க்கு அப்புறம் பெரிய அளவில் டீமுக்குள்ளே வந்து வரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. ஸோ அவருடைய பயோகிராஃபி புக்கும் வந்து அடுத்த மாதம் தான் வந்து வரப்போகுது. அதில் வந்து அவருடைய ஃபெயிலியருக்கான காரணம் வந்து அவர் சொல்லியிருப்பாரா அப்படின்றது வந்து தெரில. அதனால இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கக்கிட்டலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா பேர்கிட்ட வந்து நம்ம இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எடிட்டர் மூலிமா வந்து நிறையா பேரை வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணி பேசினேன். அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சது. இந்த காரணத்துக்காக தான் சுரேஷ் ரெய்னா வந்து அவரை வந்து டீமில் எடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது சுரேஷ் ரெய்னாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜாண்டி ரோட்ஸ் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் மிகச்சிறந்த ஃபீல்டர். ஸோ அவங்க ஊரில் வந்து இந்த போஸ்ட் கார்டுன்னு ஒன்று போடுவாங்க. அது வந்து ஜாண்டி ரோட்ஸ்க்கு அனுப்பி வைக்கும்போது என்ன போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட் கார்டு வந்து தெரியும் இல்லையா, ஸோ போஸ்ட் கார்டில் வந்து டூ அட்ரஸில் வேர்ல்டு பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு போட்டு சவுத் ஆப்பிரிக்கான்னு போட்டிருப்பாங்க. ஸோ அவருக்காக வந்து ரசிகர்கள் வந்து ஏதாவது வந்து அழகாக வந்து கவிதமாக எழுதியிருக்கலாம், இல்லை அவருக்காக ஏதாவது லெட்ரு எழுதியிருக்கலாம். ஸோ அப்படி லெட்ரு எழுதும் போது இப்படி தான் அனுப்புவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து போஸ்ட் கார்டெலாம் வரும்போது போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாராம், கரெக்டாக போய் ஜாண்டி ரோட்ஸில் கொடுத்துருவாராம். ஏன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு ஃபீல்டர் யார் அப்படின்னா வந்து ஜாண்டி ரோட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவே கொண்டாடிச்சு. அந்த ஜாண்டி ரோட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 வருஷத்தில் வந்து கேட்டாங்க, ஸோ இந்தியாவிலே பெஸ்ட் ஃபீல்டர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவர் மும்பை டீமுடைய கோச்சாக இருந்தார். அவருடைய குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டீமில் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அம்பானி வந்து நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறையா காசு கொடுத்தாரு அப்படின்றதுக்காக குழந்தை கூட இந்தியன்னு பேர் வச்சிருப்பாரு. குழந்தையோட பேரே இந்தியன். அப்படிப்பட்ட ஒரு கோச் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மும்பையில் நிறைய நல்ல ஃபீல்டர் இருக்காங்க, பொலாடு கூட நல்ல ஃபீல்டர் தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபீல்டர் யாருன்னா ரெய்னா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா ரெய்னாவோட எனர்ஜி வந்து ஃபீல்டிங்கில் மற்றவங்களையும் ஃபீல்டிங் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு எனர்ஜியாக இருப்பாப்ல, துடிப்பு மிக்க அந்த எனர்ஜி வந்து நான் ரெய்னா கிட்ட தான் பார்த்துருக்கேன். இஸ் வேற லெவல், அவர் தான் பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ வந்து உலக அளவில் அப்படின்னு கேட்கல, அது வந்து ஐபிஎல் அளவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ அவரை தான் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ரெய்னா 28 வயசுக்கு மேலே பெரிய அளவில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஆடப்படாததுக்கு காரணம் என்ன? ஸோ 2-3 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிடில் கிளாஸ் லெவல்லேருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு சிலர் வந்து ஒரு மணி வந்துருச்சு, ஃபேம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய, ஏன்னா 35 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கெரியர் அப்படின்றது கிடையாது. 35 வயசுக்குள்ளே சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபார்மெட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது வந்து பெரிய லெவல் பிளேயர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தோனி, சச்சின், ரோஹித் சர்மா, விராட் கோலி, அவங்களுக்குலாம் வந்து அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் ஒரு சில இந்த செகண்ட் லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், லைஃப்பில் வந்து இன்செக்யூரிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ட்ட வந்து பேசும்போது பிரவீன் குமாருக்கு இதே பிரச்சனை இருந்தது. ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அவருடைய பிஸ்னஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணார். ஆர்பி சிங்னு ஒரு பவுலருங்க, எவ்வளோ அழகாக ஸ்விங் பண்ணார், ஆஸ்திரேலியாலாம் மிரட்டினார். திடீர்னு காணா போனதுக்கு காரணம் வந்து அவருடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகி அவரும் பிஸ்னஸ் சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணார். ஷேவாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வந்து கட்டினார். அந்த ஸ்கூல் கட்டும் போது கடைசியாக கெரியரோட லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. அதனால அதுவும் ஒரு காரணம் அவர் டீமை விட்டு போக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா காசியாபாத் அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய பங்களா கட்டினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி பார்த்ததன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சு. அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆனது ரொம்ப முக்கியமான காரணமாக பிசிசிஐ வந்து மைண்டில் வந்து மானிட்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சம மியூசிக் டைரக்டருங்க, அவருடைய பாட்டு எல்லாமே நிறைய ரிங்டோனாக வந்து வரும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான மியூசிக் டைரக்டர். அவருடைய கெரியர் எப்படி டவுன் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காணா போயிட்டாப்ல. யாருன்னு அவருடைய பேரை சொல்ல விரும்பல. சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஒரு பெரிய பங்களா கட்டினார் சென்னையில்.
அவர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் குளம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பங்களா வந்து பார்த்து கட்டினாரு. ஸோ அப்படி பார்த்து கட்டும் போது அவருடைய ப்ரொஃபஷனலில் வந்து அவருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதே மாதிரி ரெய்னாவுக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா MSK பிரசாத், அவர் தான் வந்து செலெக்ஷன் கமிட்டி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கே வந்து அது சொல்லியிருந்தாரு. ஸோ ரெய்னா 2015 போனதுக்கப்புறம் நம்ம நம்பர் 6 நம்பர் 7 ஆடுறதுக்கான ஒரு நல்ல பிளேயர், அதே நேரத்தில் பார்ட் டைம் பவுலிங் போடக்கூடிய பிளேயர் நமக்கு இல்லவே இல்லை. நீங்கள் ஒன்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் மட்டும் தான் இருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சச்சின் இருந்தார், சேவாக் இருந்தார், யுவராஜ் இருந்தார், கங்குலி பவுலிங் போடுவார், இப்படி ஏகப்பட்ட பேர் பவுலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் பவுலிங் போடுறதுக்கு ஆளே இல்லை. அந்த டைமில் கேதர் ஜாதவ ரெய்னா வந்து அந்த ஃபோக்கஸ் மிஸ் ஆனதன் காரணமாகவும் இன்னொரு காரணம், அந்த காரணத்தை நான் சொல்கிறேன், இன்னொரு காரணத்தினாலேயும் தான் ரெய்னாவை கூட்டிகிட்டு வரல. வேற வழியே நம்ம தான் கேதர் ஜாதவ் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல அவர் பவுலிங் போடுறாரு, பேட்டிங் பண்ணுறாருன்ற காரணத்துக்காக. ஆனால் ரெய்னாவுக்கு நிறைய ரிமைண்ட் பண்ணப்பட்டது. நீங்கள் வந்து லோக்கல் மேட்சஸில் வந்து நிறைய ரன் அடிச்சுட்டு வாங்க. 1999 VVS லக்ஷ்மன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு டீம் விட்டு தூக்கப்பட்டார். அப்போ வந்து அவர் லோக்கல் சர்க்கியூட் போய் ஒரு 1400 ரன் அடிச்சுட்டு வந்தார், மிரட்டிட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி லோக்கல் சர்க்கியூட் போய் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் கங்குலி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேப்பலோட ஒரு பஞ்சாயத்து வந்து ஏற்பட்டது. 33 வயசில் அவர் டீம் விட்டு தூக்கிட்டாங்க. அவங்க அப்பா கூட சொல்லியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் முடிஞ்சு போச்சுல தம்பி, ரெஸ்டடு, 10,000 ரன்னுக்கு மேலே அடிச்சுட்ட, நீ பண்ணாத சாதனையா, இந்தியன் டீமை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிட்ட, நீ என்ஜாய் பண்ணி இனிமேல் லைஃபை அப்படின்னு சொல்லும்போது கங்குலி என்ன நினைச்சார்னா, நான் இன்னைக்கு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலை அப்படின்றத நான் 5 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. 33 வயசுல எனக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் தேவையில்லை, நான் மறுபடியும் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் 5 மணிக்கு வச்சு மறுபடியும் ரஞ்சி போய் ஆடினாருங்க. ரஞ்சி போய் ஆடின மனுஷன் வெளுத்து கட்டினாப்ல, பேக் டு பேக் பேப்பரில் வர மாதிரி செஞ்சுரி அடிச்சாப்ல, ஒரு சில கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணாரு. அது மூலியமாக இப்போ பேப்பரில் வந்தார். அப்புறம் டீமில் எடுத்தே ஆகணும்ல, பேப்பரில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி கேள்வி கேட்கும்போது மறுபடியும் கம்பேக் ஆகி இன் சவுத் ஆஃப்ரிக்காவில் 50 நாட் அவுட், அதுக்கப்புறம் 200 பாகிஸ்தானுக்கு எதிராக சம்மடி அடிச்சாப்ல, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப்பும் ஆடினாப்ல, 36 வயசு வரைக்கும் ஆடிட்டு தான் ரிட்டையர் ஆனாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சீனியர் பிளேயர் ரெய்னா கிட்ட வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த விஷயத்தை அவர் பண்ணலை. ரஞ்சி மேட்சஸில், லோக்கல் மேட்சஸில் வந்து பெரிய அளவில் ஆடலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 3வது ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மேரேஜ் பண்ண பொண்ணு, அவங்க வந்து நெதர்லாந்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் அளவு பெரிய அளவு தெரியாது. அவங்கள்ட்ட இன்டர்வியூவில் கேட்டிருக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு சச்சின் தெரியும், கிரிக்கெட் அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. மெயினாக அவங்களோட ஃபோக்கஸாக வந்து அவங்க இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஒரு 35-36க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டு செட்டில் ஆகணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த டைமில் நெதர்லாந்தில் இருந்ததன் காரணமாக ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் வந்து ரெய்னா அங்கே போயிட்டு வர வேண்டியிருந்தது. ஹோம் சிக் காரணமாக குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதன் காரணமாகவும் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டது. இதுக்கெல்லாம் மேலே 4வதா நீ இன்ஜுரி, அதனால வந்து வெயிட் அதிகமாகிடுச்சு, ஃபிட்னஸ் இஷ்யூ வந்து வந்தது. யோயோ அது வந்து லாஸ்ட் டேர்ம்ஸில் வந்து வந்தது, ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து வந்தது. இதில் வந்து அவர் அலட்சியமாக இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா, அந்த ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் அந்த பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமில் ரெய்னா இருந்திருப்பார், இன்னும் கூட விளையாண்டுட்டு இருந்திருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரெய்னா மாதிரி ஃபீல்டிங் பண்ணுற ஒரு பிளேயர், ஒரு டீம் பிளேயர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு பவுலர் வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் வேறு வழியே இல்லாமல் தான் கேதர் ஜாதவ் வந்து டீமில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னார். சொல்லி முடிச்சோடனே தாங்க எனக்கு திருப்தியாக இருந்தது. ஏன்னா ரெய்னா மாதிரி ஒரு பிளேயரை ஏன் இந்தியன் டீமை விட்டு தூக்குனாங்க அப்படின்ற கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஏன் வந்து 34 வயசுல ரிட்டையர் ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஒருவேளை பாலிடிக்ஸாக இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஒருவேளை பாலிடிக்ஸ் இப்போ இந்த மாதிரி விராட் கோலி பாலிடிக்ஸ் பண்ணிட்டார், அந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்தாக இருந்திருந்தால் கூட நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரீசன்னால் ரெய்னாவோட கெரியர் வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆடி இருக்கலாம், ஆட முடியாமல் போச்சுன்ற வருத்தத்தில் தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து டேக் அவேவாக இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் பண்ணுறேன். நான் இன்றைக்கும் மிகப்பெரிய சின்னத்தல ரெய்னாவோட ஃபேனு. அடுத்த மாதம் அவரோட புக்கு வருது, லைஃப் ஸ்டோரி, கண்டிப்பாக வாங்கி படிப்பேன். ஒருவேளை உங்களுக்கும் அந்த லைஃப் ஸ்டோரியும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து நான் வீடியோ வந்து போடுவேன். ஸோ ரெய்னாவோட வாழ்க்கையை வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிப்பியை உன்னை செதுக்கிறேன் என்ற புத்தகத்தில் வைரமுத்து என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு வேலையோ இல்லை தன்னுடைய இலக்கோ அட்டையிற வரையும் ஃபயராக இருப்பான். அந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு ஃபெட்டிக் ஆவான், அந்த டயர்ட் ஆவான். அப்போ மறுபடியும் சார்ஜ் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து 2 லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை மாதிரி ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும். சுரேஷ் ரெய்னா அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல
வீறு கொண்டு வாமா